அன்பர்களே, இன்று சோமவாரம். திருத்தெங்கூர் வெள்ளிமலைநாதர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலம் இது. திருவாரூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில், திருநெல்லிக்காவிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஒரு சமயம் உலகப் பிரளய காலத்தில் பூவுலகம் முழுவதையும் கடல் நீர் மூழ்கடித்தது. உமாதேவியார் தனக்கு பிடித்தமான இந்த தலத்தை காத்திடுமாறு ஈசனை வேண்டிட, இத்தலத்தை ஈசன் காத்து தெளிந்த நீரை தேங்க செய்தார். அதனால் திருத்தேங்கூர் என பெற்றது. தென்னை மரங்கள் நிறைந்த ஊர் என்பதால் தெங்கூர் என பெற்று திருத்தங்கூர் எனப்படுகிறது. மேலும் இத்தலத்தின் பெருமையை கேள்வியுற்று திருமகள் இங்கு வந்து தங்கி சிவபூஜை செய்தபடியினால் திருத்தங்கூர் என பெற்றது. நவகிரகங்கள் இத்தலத்தில் தத்தம் பெயரால் ஆளுக்கொரு சிவலிங்கம் நிறுவி வழிபாடு செய்து பேறு பெற்ற தலம். கங்கை தன் பாவங்களை போக்கிக் கொள்ள திருத்தங்கூர் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி 48 நாட்கள் செந்தாமரை மலர்களால் சிவ வழிபாடு செய்தாள். ஈசன் அவள் பாவங்களை போக்கி கங்கையை உருவாக்கிய தீர்த்தத்திற்கு சிவகங்கை தீர்த்தம் என பெயரிட்டு அதில் எப்போதும் கங்கை நிறைந்திருக்க அருள் செய்தார். ராஜகோபுரம் இல்லை. நுழைந்ததும் கொடிமர விநாயகர் காட்சி தருகிறார். இவரை கொடிமர விநாயகர் என்கின்றனர். அடுத்து பலிபீடம், நந்தி உள்ளன. வலப்புறம் அம்பாள் பிரகன் நாயகி என்னும் பெரிய நாயகி தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார். உள்வாயிலை தாண்டி சென்றால் நேரே மூலவர் ரஜதகிரீஸ்வரர் என்னும் வெள்ளிமலைநாதர் அருட்காட்சி தருகிறார். பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர், விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, நவகிரகங்கள் வழிபட்ட லிங்கங்கள், நவகிரக சன்னதி, நடராஜ சபை, பைரவர், சூரிய சன்னதிகள் உள்ளன. கிழக்கு நோக்கியது மூலவர் சன்னதி. சற்று உயர்ந்த பானமுடைய சிவலிங்க திருமேனி. அக்கமணி மாலையும் திருநீற்று பட்டமும் வெள்ளிப்பிறையும் வில்வ தளமும் சாற்றப்பட்டு எடுப்பான திருக்கோலத்தில் உள்ளார். தேவகோட்டத்தில் நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தலமரம் தென்னை. திருஞான சம்பந்தர் தேவாரப்பதிகம் பாடியுள்ளார். வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருவாதிரை, திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், அஷ்டமி, சஷ்டி வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. நவகிரக தோஷங்கள் நீங்கவும் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டியும் வழிபடுகின்றனர். நம் தோஷங்களையும் குற்றங்களையும் போக்கி செல்வ வளம் தரும் திருத்தங்கூர் ஸ்ரீ வெள்ளிமலைநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.